வணக்கம். இன்னைக்கு நாம பார்க்க போறது நியூ இந்தியா அஷ்யூரன்ஸோட யுவா பாரத் ஹெல்த் பாலிசி பத்தி. இது ஸ்பெஷலா நம்மள மாதிரி யங்ஸ்டர்ஸ்க்காகவே டிசைன் பண்ண ஒரு பாலிசி. இளம் வயசுல ஹெல்த் இன்சூரன்ஸ் உண்மையிலே தேவையா? இந்த பாலிசியால என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்குன்னு எல்லாத்தையும் டீட்டெயிலா பார்க்கலாம் வாங்க. நம்ம எல்லாருக்குமே இந்த டவுட் வரும் இல்லையா? நான் நல்லா ஃபிட்டா ஹெல்தியா இருக்கேன், எனக்கு எதுக்கு இப்பவே ஹெல்த் இன்சூரன்ஸ் அப்படின்னு தோணும். ஆனா ஒன்ன யோசிச்சு பாருங்க, திடீர்னு வர மெடிக்கல் செலவுகள் நம்ம சேவிங்ஸை மொத்தமா காலி பண்ணிடலாம். சோ சின்ன வயசுலயே பிளான் பண்றதுதான் ஒரு ஸ்மார்ட்டான மூவ். அந்த ஸ்மார்ட் மூவ்க்கு ஒரு பெர்ஃபெக்டான பதில் தான் இந்த யுவா பாரத் பாலிசி. இது நியூ இந்தியா அஷ்யூரன்ஸ் தர்ற ஒரு ஹெல்த் இன்சூரன்ஸ் பிளான். குறிப்பா 18ல இருந்து 45 வயசுக்குள்ள இருக்கிற யங் அடல்ட்ஸ், புதுசா கல்யாணமானவங்க, சின்ன குழந்தைங்க இருக்கிற குடும்பங்களுக்கு ஒரு ஃபினான்ஷியல் சேஃப்டி நெட் மாதிரி இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். சரி, இந்த பாலிசியை நாம முழுசா புரிஞ்சுக்க என்னென்ன விஷயங்களை கவர் பண்ண போறோம்னு பார்க்கலாம். முதல்ல இது யாருக்கெல்லாம் கிடைக்கும்னு ஒரு இன்ட்ரோ. அடுத்து இதோட பிளான்ஸ் மற்றும் பெனிஃபிட்ஸ் என்னென்னு பார்ப்போம். அதுக்கப்புறம் நாம தெரிஞ்சுக்க வேண்டிய முக்கியமான கண்டிஷன்ஸ், எப்படி டிஸ்கவுண்டோட இந்த பாலிசியை வாங்குறது, கடைசியா சில ஃபைனல் டிப்ஸ். வாங்க ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகே, நம்மளோட முதல் செக்ஷன் இந்த பாலிசி யாருக்கெல்லாம் செட் ஆகும், யார் யாரெல்லாம் இதுக்கு எலிஜிபிள்னு டீட்டெயிலா பார்க்கலாம். இந்த பாலிசிக்கு 18 வயசுல இருந்து 45 வயசு வரைக்கும் இருக்கிற யாரு வேணாலும் அப்ளை பண்ணலாம். உங்களோட குழந்தைங்களும் ஆட் பண்ணிக்கலாம். அதாவது 3 மாச குழந்தையில இருந்து 25 வயசு வரைக்கும். இதுல ஒரு சூப்பரான விஷயம் என்னன்னா, ஃபேமிலி ஃப்ளோட்டோ ஆப்ஷன் இருக்கு. ஒரே பாலிசியில உங்க குடும்பத்துல 6 பேர் வரைக்கும் ஒரே இன்சூரன்ஸ் கவரேஜ் ஷேர் பண்ணிக்கலாம். இது ரொம்பவே காஸ்ட் எஃபெக்டிவ். இப்போ ரொம்ப முக்கியமான பாட்டுக்கு வந்திருக்கோம். இந்த பாலிசியை எடுத்தா நமக்கு என்னென்ன பெனிஃபிட்ஸ் கிடைக்கும், இதுல என்ன மாதிரியான பிளான்ஸ் இருக்குன்னு ஒன்னொன்னா பார்க்கலாம். இதுல பாத்தீங்கன்னா உங்க தேவைக்கேத்த மாதிரி பேஸ், கோல்ட், பிளாட்டினம்னு 3 அலகலகு திட்டங்கள் இருக்கு. இந்த டேபிள பாத்தீங்கனாலே உங்களுக்கு ஒரு கிளியர் ஐடியா கிடைக்கும். உதாரணத்துக்கு கோல்டன் பிளாட்டினம்ல சிங்கிள் பிரைவேட் ரூம் எடுத்துக்கலாம். ஆனா பேஸ் பிளான்ல ரூம் ரெண்ட்டுக்கு ஒரு லிமிட் இருக்கு. அதே மாதிரி ஃபேமிலி பிளான் பண்றவங்களுக்கு பிளாட்டினம் பிளான்ல மெட்டர்னிட்டி பெனிஃபிட்ஸ் கவர் ஆகுது. உங்களுக்கு எவ்வளோ கவரேஜ் வேணுமோ அதை நீங்களே சூஸ் பண்ணிக்கலாம். மினிமம் 5 லட்சம் ரூபாயில இருந்து ஆரம்பிச்சு மேக்ஸிமம் 1 கோடி ரூபாய் வரைக்கும் ஆப்ஷன்ஸ் இருக்கு. நீங்க இருக்கிற சிட்டி, உங்க ஃபேமிலி சைஸ் இதையெல்லாம் பொறுத்து உங்களுக்கு தேவையான கவரேஜை நீங்க முடிவு பண்ணிக்கலாம். இது மட்டும் இல்லாம எல்லா பிளான்ஸ்லயுமே ஹாஸ்பிட்டல் செலவுகள், 540க்கும் மேற்பட்ட டே கேர் ட்ரீட்மெண்ட்ஸ் மாதிரியான பல விஷயங்கள் கவர் ஆகுது. இதுல எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு பெனிஃபிட் கியூமுலேட்டிவ் போனஸ். அதாவது நீங்க எந்த கிளைமும் பண்ணாம ஒரு வருஷத்தை முடிச்சிங்கன்னா உங்க இன்சூரன்ஸ் தொகை 10% அதிகமாகும். நீங்க ஹெல்த்தியா இருக்கிறதுக்கு கம்பெனி தர்ற ஒரு ரிவார்டு மாதிரி இது. சரி, அடுத்த முக்கியமான பகுதிக்கு போலாம். எந்த ஒரு பாலிசி வாங்குறதுக்கு முன்னாடியும் அதோட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை தெரிஞ்சுக்கிறது ரொம்ப அவசியம். வாங்க வெயிட்டிங் பீரியட் மாதிரி சில முக்கியமான கண்டிஷன்ஸ் பத்தி இப்ப பார்க்கலாம். பாலிசி எடுத்த உடனே எல்லாத்துக்கும் கிளைம் பண்ண முடியுமான்னு கேட்டா முடியாது. அதுக்கு வெயிட்டிங் பீரியட்னு ஒன்னு இருக்கு. பொதுவா எந்த நோய்க்கும் கிளைம் பண்ண 30 நாள் வெயிட் பண்ணணும். ஆனா நல்ல விஷயம் என்னன்னா, ஆக்சிடென்ட்ஸ்க்கு முதல் நாள்ல இருந்தே கவரேஜ் உண்டு. உங்களுக்கு ஏற்கனவே இருக்கிற நோய்களுக்கு 24 மாசமும், பிளாட்டினம் பிளான்ல மெட்டர்னிட்டிக்கு 36 மாசமும் வெயிட் பண்ண வேண்டியிருக்கும். கோபேமெண்ட், இந்த வார்த்தையை நீங்க கேள்விப்பட்டிருக்கலாம். சிம்பிளா சொன்னா மொத்த மெடிக்கல் பில்ல ஒரு சின்ன பெர்சன்டேஜ நாம பே பண்றது. ஆனா ஒரு நிமிஷம் கவலைப்படாதீங்க. 45 வயசுக்குள்ள இந்த பாலிசி எடுத்தா உங்களுக்கு கோபேமெண்ட் கிடையாது. 45 வயசுக்கு அப்புறம் பாலிசியை ரினியூ பண்ணும்போதுதான் 10% கோபேமெண்ட் அப்ளை ஆக சான்ஸ் இருக்கு. எல்லா செலவுகளும் இந்த பாலிசியில கவர் ஆகாது. உதாரணத்துக்கு காஸ்மெட்டிக் சர்ஜரி, அட்வென்ச்சர் ஸ்போர்ட்ஸ்ல ஏற்படுற காயங்கள், இல்லனா இந்தியாவுக்கு வெளியில எடுக்கிற ட்ரீட்மெண்ட்ஸ், இதுக்கெல்லாம் கிளைம் பண்ண முடியாது. இந்த மாதிரி சில விலக்குகள் இருக்கு. ஃபுல் லிஸ்டுக்கு கண்டிப்பா பாலிசி டாக்குமெண்ட்டை ஒரு தடவை படிச்சிருங்க. இப்போ எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச பகுதிக்கு வந்தாச்சு. இந்த பாலிசியை எப்படி இன்னும் கம்மி விலையில வாங்கலாம், அதாவது எப்படி நம்ம பணத்தை சேவ் பண்ணலாம், அது எப்படி ஈஸியா வாங்கலாம்னு பார்க்கலாம். பாருங்க, பிரீமியத்தை குறைக்க எவ்வளவு வழிகள் இருக்குன்னு. நீங்க ஆன்லைன்ல வாங்கினாலே போதும், உடனே 10% டிஸ்கவுண்ட். நீங்க ஹெல்தியா இருக்கீங்கன்னு ப்ரூவ் பண்ணா அதுக்கு ஒரு 10% டிஸ்கவுண்ட். குடும்பமா ஒரே பாலிசி எடுத்தா இன்னும் டிஸ்கவுண்ட் கிடைக்கும். இப்படி பல ஆப்ஷன்ஸ் இருக்கு. இந்த பாலிசியை வாங்குறது ரொம்ப ரொம்ப சிம்பிள். நேரடியா நியூ இந்தியா அஷ்யூரன்ஸ் வெப்சைட்டுக்கு போங்க. அங்க யுவா பாரத் ஹெல்த் பாலிசியை செலக்ட் பண்ணுங்க. உங்களுக்கு வேணுங்கிற பிளான், கவரேஜை சூஸ் பண்ணி உங்க டீடைல்ஸை ஃபில் பண்ணுங்க. அப்படியே ஆன்லைன்ல பே பண்ணிட்டீங்கன்னா பாலிசி உங்க மெயிலுக்கு வந்துரும். அவ்வளவுதான். சரி, நாம இப்போ கடைசி பகுதிக்கு வந்தாச்சு.
இதுவரைக்கும் பார்த்த எல்லா விஷயங்களையும் தொகுத்து நீங்க ஒரு நல்ல முடிவெடுக்கிறதுக்கு முன்னாடி கவனிக்க வேண்டிய சில முக்கியமான விஷயங்களை பத்தி பேசலாம். அப்போ எதுக்காக இந்த யுவா பாரத் பாலிசிய கன்சிடர் பண்ணணும்? ஏன்னா இது உங்களுக்கு மட்டும் இல்லாம உங்க குடும்பத்துக்கும் திடீர்னு வர மெடிக்கல் செலவுகள்ல இருந்து ஒரு பெரிய நிதி பாதுகாப்ப கொடுக்குது. உங்க வருடக்கணக்கான சேமிப்ப பாதிக்காம உங்க குடும்பத்தோட எதிர்காலத்தை நீங்க பாதுகாக்க முடியும். இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு அட்வைஸ். ப்ளீஸ் கவனமா கேளுங்க. பாலிசிக்கு அப்ளை பண்ணும்போது உங்க ஹெல்த் கண்டிஷன் பத்தி 100% உண்மையை மட்டும் சொல்லுங்க. இது ஒரு சின்ன விஷயம் தானேன்னு எதையுமே மறைக்காதீங்க. ஏன்னா கிளைம் டைம்ல அது தெரிய வந்தா உங்க கிளைம் ரிஜெக்ட் ஆக வாய்ப்பு ரொம்ப அதிகம். சோ வெளிப்படைத்தன்மை ரொம்ப முக்கியம். நீங்க பாலிசி வாங்குறதுக்கு முன்னாடி இந்த செக்லிஸ்ட்டை ஒரு தடவை பார்த்துக்கோங்க. பாலிசியோட எல்லா டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸையும் நல்லா படிங்க. உங்களுக்கு ஏற்கனவே இருக்கிற ஹெல்த் இஷ்யூஸை உண்மையா சொல்லுங்க. வெயிட்டிங் பீரியட்ஸை சரியா புரிஞ்சுக்கோங்க. கடைசியா உங்க ஏரியாவுல என்னென்ன ஹாஸ்பிட்டல்ஸ்ல கேஷ்லெஸ் ட்ரீட்மெண்ட் கிடைக்கும்னு செக் பண்ணிக்கோங்க. இந்த விளக்கம் உங்களுக்கு ஒரு தெளிவு கொடுத்திருக்கும்னு நம்புறேன். இப்போ இந்த கேள்வி உங்களுக்கானது. உங்க நிதி எதிர்காலத்தை பாதுகாக்க அந்த முதல் அடியை எடுத்து வைக்க நீங்க தயாரா? யோசிச்சு பாருங்க. இது உங்க எதிர்காலத்துக்கான ஒரு முக்கியமான முதலீடு. சரியான முடிவெடுங்க. நன்றி.